வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம இந்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு சில பொருட்களை வதக்கி அரைக்கணும். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 4-5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 7-8 பல் பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி அரைச்சி செய்யும்போது குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் போல் சீரகம், இப்போது நல்ல பழுத்த தக்காளியாக ஒரே ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 3 ஸ்பூன் மல்லிப்பொடி. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. அந்த கேப்பில் நம்ம குழம்ப தாளிச்சிக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 கப்பு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கத அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சது தான். அதனால் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. அவ்வளோ வாசனையாக இருக்குது. பூண்டோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி அவ்வளோ வாசனையாக இருக்குது. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் சேர்க்கும்போது இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டியான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சைடிஷ் கூட பெருசாக எதுவும் தேவையே இல்லை.
அப்பளம் இல்லாட்டி ஒரு ஆம்லேட் அப்படி எதாவது வச்சு சாப்பிட்டாலே போதும். கண்டிப்பாக இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.